அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல மத ரீதியான பிரச்சாரம், மத ரீதியான ஒழுக்க போதனை இதெல்லாம் பண்ணக்கூடாது. மத அடிப்படையிலாக அந்த போதனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக அரசினுடைய இன்னொரு விதி சொல்லுது. அப்படி இருக்கும்போது பள்ளியாக இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருந்தாலும் சரி, ம் அறநிலையத்துறை நடத்தினாலும் அதுல வந்து மத போதனை நடத்துறது சரியா? அரசு உதவிங்கிறது அறநிலையத்துறை ஃபண்ட்ல இருந்து நடத்துறதுக்கு அரசு உதவிங்கிற பொருள் இல்லையா? இன்றைக்கு உங்க எ- விவாதத்தை பார்க்கும்போது வெளியில இருந்து பார்த்துட்டு இருந்த பார்வையாளராக எனக்கு அந்த கேள்வி வந்தது. அந்த மாதிரி யாரும் எதுவும் பேசல. ஒருவேளை நான் நினைக்கிறது முழுக்க தப்பான்னு தெரியல. அதாவதுங்க ஒழுக்க போதனை நடத்தலாம். இப்போ நான்லாம் படிக்கும்போது மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் 1 ஹவர் இருந்தது. வாரத்தில் 1 ஹவர் இருந்தது. அந்த ஆ. ஒழுக்க போதனை வந்து மத போதனை கிடையாது. நான் ரோமன் கேத்தலிக் ஸ்கூல்ல தான் படித்தேன். அவங்க இதை பற்றி கிறிஸ்டியானிட்டி பற்றி அதில் பேசுறதே இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து இன்னும் எங்களுக்கு கொடுத்த ப்ரேயர் வந்து எனக்கு நல்ல நினைவு இருக்கு. காலையில் சாயந்தரம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் வந்து சொல்லுவோம். தேவனே, உண்மையின் ஒளியே, ஞானத்தின் சிகரமே, நாங்கள் கற்பதை உம் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசிரியர்களையும் புத்திக்கு ஒளியும் மனதிற்கு தெளிவும் ஞாபக சக்திக்கு திடனும் அளித்தருளும். உண்மையை நாங்கள் என்றும் நாட மனதிற்கு அருள் புரிவேன். இந்த அந்த கடவுளை பற்றி தேவனே தேவனேங்கிற சொல் வந்து கர்த்தரை தான் குறிக்குது. அது ஒரு மத போதனை அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணுவாங்க அதுல. பண்ணலாம் பண்ணலாம். சொல்றதுதான் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆமா, ஆமா. அதாவது மத போதனைகளை வந்து யுனிவர்சலா மாத்தி பிரசன்ட் பண்ண முடியும் சார். முடியும். கர்த்தர் என்றோ, முருகன் என்றோ, சிவன் என்றோ, திருமால் என்றோ சொல்லாம அவங்க சொன்னதை வந்து யுனிவர்சலாக சொல்ல முடியும். ஆனா அந்த முயற்சியில அவங்க ஈடுபடல. அவங்க குட் மார்னிங் சொல்றதுக்கு பதிலா ஹரி ஓம் சொல்லணும் அப்படிங்கிற வேறு விதமான பண்பாட்டை நிறுவுவதற்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பயன்படுத்துறாங்கிறது தான். அவர்கள் கையில கோயில்களும் வரணும், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வரணும், ஆட்சியும் வரணும், எல்லாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.